Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. எதெல்லாம்? ஆவி, ஆத்மா, சரீரம். முழு மனுஷன் என்று சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிதான் அந்த உள்ளான மனிதன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 12ஆம் வசனம். இங்கேயும் ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து பேசுகிறது. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறான்? ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. அநேக நேரத்தில் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசமே தெரியாது ஜனங்களுக்கு. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அநேக வேதாம கல்லூரியில் இப்படி போதிக்கிறாங்க, ஆவி ஒன்று ஆத்மா ஒன்றுன்னு தனி கிடையாது, ஆவி ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. கிடையாது. ஆவி ஆத்மா ஒண்ணு கிடையாது. வேதம் சொல்லுகிறது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று. அப்ப ஆவின்னா வேற. ஆவியும் ஆத்மாவையும் ஏன் பிரித்து பார்க்க முடியவில்லை என்றால் ஏறக்குறைய அது ஒன்று போலதான் தெரியும். எப்ப ஒன்று போல தெரியும்? நாம் எப்பவுமே தேவனுடைய சித்தத்தில் நடக்கும் போது ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாது. தேவனுடைய வசனம் வந்துதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது ஆவிக்கும் ஆத்மாவுக்கும். எப்படி வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? தேவனுடைய வசனம் சொல்லுது இப்படி செய்யுன்னு. மனசு என்ன சொல்லுது? ஆத்மா என்ன சொல்லுது? ஐயோ அப்படி செய்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அப்பதான் தெரியுது வித்தியாசம். இது ஆத்மா பேசுது, இது ஆவி. ஆவி எப்போதும் உற்சாகம் உள்ளதா இருக்குது. தேவனுடைய வார்த்தை சொல்லுறது செய்ய ஆயத்தமா இருக்குது. மனசு என்ன சொல்லுது? ஐயோ அப்படி செய்யாதுன்னு சொல்லுது. காலையில் எந்திரிச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு போலாம் என்று ஆவி ஏங்குகிறது. ஆவி என்ன பண்ணுது? அங்க போன கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாமே, பாட்டு பாடலாமே, ஆவியில உற்சாகப்படலாமே, பலப்படலாமே என்று ஆவி உள்ள சொல்லுது. மனசு என்ன சொல்லுது? போதாதா? இந்த வாரம் 4 கூட்டம் அட்டன் பண்ணியாச்சு, ஏற்கனவே எத்தனை பிரசங்க கேட்டாச்சு, இவ்வளவு போதாதா? இது போதலன்னா அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு எது சொல்லுது? ஆத்மா சொல்லுது. இந்த வசனம் சொல்லுது சபை கூடுதலை அசட்டை பண்ணாது இருங்கள் என்று. ஆவி என்ன சொல்லுது? கரெக்ட், அதன்படிதான் செய்யணும் என்று. ஆத்மா சொல்லுது போதும், நீ எப்பவுமே தான் போற, ஏதோ ஒரு நாளைக்கு போகாம இருந்தா என்ன அப்படின்னு என்ன சொல்லுது? ஆத்மா சொல்லுது. இந்த வசனம் தான் ஆவியும் ஆத்மாவையும் பிரித்து காண்பிக்கிறது. வசனம் வந்த உடனே குறுக்க ஆவி என்ன சொல்லுது? நான் வசனத்தின்படி செய்வேன் என்னது. ஆத்மா சில நேரத்தில் என்ன சொல்லுது? செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம். இதுதான் வித்தியாசம். ஆவி, ஆத்மா, சரீரமாக மனுஷன் இருக்கிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 14ஆம் வசனம். எண்ணத்தினானில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். இங்கேயும் ஆவிக்கும் ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம் தெரிகிறது. ஆத்மா என்று சொன்னால் மனம், அறிவு. நான் ஆவியிலே விண்ணப்பம் பண்ணினால், அந்நிய பாஷையில ஜெபித்தால் யார் விண்ணப்பம் பண்றதா? ஆவி. ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. எத்தனை பேர் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீர்கள்? அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீர்களா? அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணும்போது யார் ஜெபம் பண்றது? ஆவி. யாருடைய ஆவி? உங்களுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. அப்படி பண்ணும்போது அந்நிய பாஷையில பண்ணுகிறீர்கள், உங்களுக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்கிறது. சிலர் சொல்றாங்க, என்னங்க அந்நிய பாஷை, யாருக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது, இதை பேசி என்ன புண்ணியம்? விளங்குறதுக்காக இது பேசுறது இல்லை. எதுக்காக பேசுறோம்? அது ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. அது உள்ளான மனிதனிடத்திலிருந்து வருகிற பாஷை, அது வேற பாஷை. அது நமக்கு விளங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் வேதமே சொல்லுகிறது கருத்து பயனற்றதா இருக்கிறது. ஆவி விண்ணப்பம் பண்ணும்போது, அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்கும் போது ஆவி பயனடைகிறது, ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. ஆனால் கருத்து நம்முடைய அறிவுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது. நான் இன்னைக்கு வந்து அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணனா என்ன ஆகும்? என்னுடைய ஆவி ஜெபம் பண்ணும், எனக்கு நல்லது அது. ஆனா நீங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் ஆவியிலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகுது? நீங்கெல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இவர் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே விளங்கலையேன்னு. ஆகையால் தான் தெரிஞ்ச பாஷையில இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில ஜெபித்தால் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது, எனக்கு உள்ள நான் பயனடைகிறேன், பக்தி விருத்தி அடைகிறேன், வேலை நடக்குது. என்னுடைய கருத்துக்கு, என்னுடைய அறிவுக்கு அது எட்ட மாட்டேங்கிறது. நான் என்ன ஜெபம் பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது.
அப்ப ஆவி ஒன்று, ஆத்மா இன்னொன்று. ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் ஏற்படுகிறது. அந்நிய பாஷையில் நாம் ஜெபம் பண்ணும்போது ஆவி ஒரு விதமா ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறது, மைண்ட் என்ன பண்ணுது, பேசாம ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. அது ஒண்ணு சிந்தனைக்கு இடமே கிடையாது, கொஞ்சம் இழப்பாரிட்டு இருக்குது. மைண்டை விட்டுறலாம், பேசாம யோசிக்க வேண்டியதில்லை. இது ஆவி பேசாம பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லையா? ஆக மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, சரீரத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிறான். இப்ப நமக்கு வழங்குது, ஆவி எங்க இருக்குது? உள்ளான மனிதன்ல இருக்குது, சரீரம் வெளியே இருக்குது. ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறார்? எப்படிங்க நடத்துகிறார்? ஆவிக்குள்ளாக நடத்துகிறார். நல்லா கவனிங்க, சரீரம் ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம்? உலகத்தை அறிந்து கொள்ளும்படியாக. இன்னைக்கு குளிரா இருக்குதா உஷ்ணமா இருக்குதான்னு எப்படி நான் அறிந்து கொள்கிறேன்? கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்றேன் இருங்கன்றேனா, அதுக்கு ஜெபம் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஆவியானவர் எப்படி சாட்சியிடுகிறார் பார்க்கிறேன்னு சொல்றேன் கிடையாது, யோசிச்சு சொல்றேன்னு சொல்ற கிடையாது. உஷ்ணமா இருக்குதா குளிரா இருக்குதான்னு எப்படி எனக்கு தெரியுது? என் சரீரம் எனக்கு அதை சொல்லுகிறது. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சரீரம் எனக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? பாடி gives us world consciousness, உலகத்தை குறித்த அறிவை சரீரம் கொடுக்கிறது. அதே போல நம்முடைய ஆவி தேவனுக்கு அடுத்த அறிவை நமக்கு தருகிறது. நம்ம இடத்துல தேவன் பேச வேண்டும் என்றால் சரீரத்தை கொண்டு பேசுகிறது இல்லை, எதை கொண்டு பேசுகிறார்? ஆவியை கொண்டு பேசுகிறார். அதுக்காக தான் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி கொடுக்கப்பட்டது தேவனோடு கூட நாம் உறவாடும்படியாக, தேவன் நம்மோடு பேசும்படியாக, நாம் தேவனோடு பேசும்படியாக, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக தான் இந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா விளங்குச்சுங்களா? இந்த ஆவி அந்த விதத்துல தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்துல நாம் தேவனை எட்டி பிடிக்கிறது இல்ல, சரீரத்துல நாம் ஆராதிக்கிறது இல்ல. எப்படி ஆராதிப்போம் என்று இயேசு சொன்னார்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். சரீரத்துல கை தட்டுறோம், கைகளை உயர்த்துகிறோம், சரீரம் பயன்படுது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. ஆனா சரீரத்தினால நாம் ஆராதிக்கிறது கிடையாது. ஹலோ, இன்றைக்கு முக்காவாசி பெந்தெகோஸ்தே ஆராதனைகளை பாருங்க, சரீரம் தான் முக்கியம். வேர்த்து கொட்டினாதான் ஆவியானவர் அசைவாடினார் நினைச்சுக்கிறோம். நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை வைத்துதான் நம்ம ஆவியானவர் அசைவாடினாரா இல்லையா என்று நிர்ணயிக்கிறோம். சரீரம் குலுங்குச்சா, சரீரம் உருண்டுச்சா, சரீரம் உளுந்துச்சா, சரீரம் என்ன ஆச்சு, இதை வச்சுதான் ஆவியானவர் இருக்கிறாரா, ஆவியானவர் அசைவாடுகிறாரா என்று பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய ஆராதனை கிடையாது. சரீரத்தில் என்ன வேணா நடக்கலாம் இல்லைங்களா? சரீரம் ஆண்டவர் கொடுத்த சரீரம் தான். நம்ம உற்சாகப்படுறோம், கையை உயர்த்துறோம், கையை ஆட்டுறோம், குதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், எல்லாம் பண்றோம், அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதை வைத்து இது ஆவிக்குரிய ஆராதனையா என்று சொல்ல முடியாது. ஹலோ, குதிக்கிறத வச்சு ஆவிக்குரிய ஆராதனையா என்று சொல்ல முடியாது.